Hello friends, Assalamualaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ராஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான பழங்காலத்து கிராமத்து ஸ்டைல்ல நண்டு குழம்பு செய்ய போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. அதுவும் மண் சட்டியில் செஞ்சோம்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். ஸோ சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக பொரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கப்புறமா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கணுங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ருசி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க அதில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வதங்கணுங்க. அந்தளவுக்கு வதக்கி விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்துட்டு அதையும் நான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பொடியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரதே இந்த விழுது தான். ஸோ கண்டிப்பாக அதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில், அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளியை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா கரைச்சி விட்டும் சேர்க்கலாம். நான் அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கரைச்சி விட்டும் சேர்க்கலாம். இந்த மாதிரி சின்ன அளவில் அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னு சொன்னால் கடைசியாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ அளவுக்கு நண்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நண்டை நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது கால்களை மட்டும் உடச்சி விட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிளறதுக்கு சிரமமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கால்களை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே முழுசாக தான் சேர்க்குறேன். நண்டு பார்த்திங்கன்னா சளி, இருமல், காய்ச்சலுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அந்த க்யூர் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மார்பு சளி, நுரையீரல் சளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சளி, இருமல் இருக்கிறவங்க இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நண்டை உள்ளே சேர்த்து கிளற ஆரம்பிச்சதுமே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நண்டோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த நண்டெல்லாம் அந்த அடியில் தங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க அந்த கிரேவிக்குள்ளே. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தழை தூவிட்டு மூடி போட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே நண்டு நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ 12லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நண்டும் நல்லா வெந்து வந்திருக்கும். குழம்பும் சரியான பக்குவத்துக்கு இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பரட்டினப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அது கொஞ்சம் சுண்டி வரும். ஸோ அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சாதத்து கூட சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நண்டு பொறுத்த வரைக்கும் இவங்க சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எல்லாருமே சாப்பிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செஞ்ச மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்தில் கிராமத்துலலாம் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அதே முறையில் தான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான புத்தம் புது ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்க் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.